ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். நம்ம டிஎஸ்ஆர் டண்டன் ஸ்டார் சேனல் வந்து ஃபுட்டு அண்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் சேனல் ஆகிடுச்சு. மக்களுக்கு என்ன தேவையோ அது. ஃபுட்டுக்கு அடுத்து நான் வந்து நேசிக்கிற ஒரே தொழில் வந்து என்டர்டைன்மெண்ட் மீடியா. அப்போ இந்த என்டர்டைன்மெண்ட் மீடியாவில் சினிமாவில் உள்ள சில சின்ன பிரச்சனைகள் எடுத்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். நான் அந்த ஒரு வீடியோவில் ஒரு சாரை பார்த்தேன். எனக்கு என்னமோ இது என்னதான் பிரச்சனை, சில விஷயங்களை வந்து அவர் அதாவது உணர்வோட சில விஷயங்கள் பேசுகிறாரு. இப்போ சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்கள் குட் நேம்? வணக்கம், என் பேர் சமீர் அலிகான். நான் இந்த படம் தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு இந்த படத்தோட டைரக்டர் கம் லீட் ஆக்டராக பண்ணுறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் மிஸ்டர் குமரன் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ பண்ணலை. இட்ஸ் அ ரொமான்டிக்கல் ஃபிலிம். சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு பிரம்மாண்டமான படம் ஆக்சுவலி. சார், நான் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் டெப்த் அண்ட் ட்ரைவும்பாங்க. ரொம்ப அதிக இன்வால்மெண்ட் ஆகி சில விஷயங்களை கேட்பேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அந்த பாட்டுக்கே வரல, என்னமோ சொல்கிறீங்க, நிகழ்ச்சி எல்லாம் சொல்கிறீங்க, தடைக்கற்கள் எல்லாம் அதை தெளிவாக இன்னும் ஒரு பாமரனுக்கு புரிகிற மாதிரி அழகாக சொல்லுங்களேன். சார், இப்போது என்ன இஷ்யூ, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து இவர் கொஞ்சம் சக்ஸஸ் பார்த்துட்டாரு, கொஞ்சம் பெரிய படங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது இயற்கை நல்ல விஷயம் கூட தான். நல்ல விஷயம். நானும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவேன். அவர் மேலே போகும்போது என்னையும் தூக்கிட்டு மேலே போனால் அது நல்ல விஷயம் தானே சார். என்னை வந்து அங்கேயே நிற்க வச்சுட்டு இவர் மட்டும் மேலே போகணும், அது என்ன மேலே வர விடாமல் இவர் மேலே போட்டு சார் தப்பு இல்லை. என்னை வந்து காலை வச்சு நிப்பாட்டிட்டு இவர் மேலே போகக்கூடாது இல்லையா? அவர் ஒரு தடுக்கிறாருன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆமாம் சார். இப்போது நான் வந்து இவர் சாங் பண்ண மாட்டேன், என்னோட ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா சாங் எனக்கு அனுப்பி வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இன்னைக்கு எனக்கு சாங் அனுப்பி வச்சுட்டு நான் வந்து 10-20 டேஸில் ஷூட்டிங் போகிறேன். போய் அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே, சாம் சிஎஸ் மியூசிக்கு நம்ம வந்து எங்களால் அவர் பேர் கெட்டு போயிடக்கூடாது, நல்லபடியாக கிராண்டாக பண்ணணும், ஹிந்தி படம் மாதிரி பண்ணணும்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்பா டெத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணேன். அப்பாவோட இன்சூரன்ஸ் காசு, அது இது லேண்டு சேல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி 30 lakhs செலவு பண்ணி சாங் ஷூட் பண்ணுவோம் சார். மியூசிக்கு தகுந்த சாங்ஸ் பண்ணீங்களா இல்லை உங்கள் டைரக்ஷனுக்கு ஐடியாஸ் படி பண்ணீங்களா? இல்லை, அவர் கொடுத்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணோம். அவர் கொடுத்த சாங்ஸ் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? 30 lakhs செலவு பண்ணோம். அப்போ மிராக்கல் பெரிய படம் மாதிரி ஆயிடுச்சு சார். இது சின்ன படம் அப்படின்னா ரஷ்யன் டான்ஸரை வச்சு சென்டர் ஃபிகரில் வச்சு 50 டான்சர்ஸ் அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக ரெண்ட்டு, ஏகப்பட்ட லைட், ஒரு லைட்டுக்கு மட்டுமே டிஸ்கோ லைட் ஒரு லைட்டுக்கு மட்டுமே கீழே ஃப்ளோரில் வரும் 30,000 rupees. இது வந்து ஒரு அந்த சாங் அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போச்சு சார். அப்போ அதுக்காக தான் பண்ணேன். அவரை நம்பி சாம் ப்ரோ வந்து நம்மளை வந்து நம்பி நல்ல சாங் கொடுத்தாரு. அந்த சாங்ஸ் 30 lakhs ஷூட் பண்ணிட்டீங்க. அது உங்கள் படத்தோட பட்ஜெட்டுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இல்லை கிடைச்ச கிஃப்டா, இது என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. மதன் கார்கி சார் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி கிரேட். மதன் கார்கி சார் வந்து நான் கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லி ஆகணும். சாம் சிஎஸ் ப்ரோ கொடுத்த சாங் 50%னா இன்னொரு 50% வந்து மதன் லிரிக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டுமே ஜாயின் ஆகி அந்த சிங்கர் வாய்ஸ் ஜாயின் ஆகும்போது சாங் கேட்கவே டம்மி கேட்க நல்லா இல்லை, பட் ஆல் டுகெதர் எல்லாமே பண்ணி பார்க்கும்போது சாங் கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகி ஓகே இது நல்ல சாங் நல்லா இருக்குது, ஓவர் நைட் ஹிட் ஆகும், நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணணும்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாமே அடிஷ்னல் செலவு பண்ணி நான் பெஸ்ட்டாக பண்ணேன் சார். அந்த சாங் ரஷ்யன் டான்ஸருக்கு பதிலாக இந்தியாவிலேருந்து ஒரு டான்ஸரை வச்சு கூட நான் வந்து சவுத் இந்தியன் டான்ஸரோ பாம்பே டான்ஸரை வச்சு கூட நான் பண்ணியிருக்கலாம். பிராண்டாக பண்ணணும், எல்லாமே பக்காவாக இருக்கணும்னு சொல்லி 50 டான்சர்ஸ் எல்லாமே பண்ணி பக்காவாக பண்ணி முடிச்சுட்டு எடிட்லாம் பண்ணி முடிச்சு அவர் சாங் கொடுத்து 30 daysலேயே நான் அவர்கிட்ட கொண்டு போய் சாங் காட்டலான்னு போகும்போது நான் உங்கள் ப்ராஜெக்ட் சாங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். எனக்கு அவர் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு சாங் அனுப்பியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. என்னை வந்து சீட் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணுற நான் வந்து அவரை ஃபுல்லாக எங்கள் அப்பா போனதுக்கு அப்புறமா நான் வந்து இவரை பிலீவ் பண்ணி தான் சினிமா பண்ணலாம், நான் சினிமாவே பண்ண வேணாம், ட்ராப் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட் போயிட்டு யார்கிட்டையுமே சொல்லலை. பட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணி எதுவுமே பண்ணல, எப்படியா காசு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஷூட் பண்ணுவோம் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் எப்போ இந்த சாங்லாம் கேட்டு நம்ம பண்ணணும் எல்லாமே டம்மி இருந்துச்சு என்கிட்ட ஃபஸ்ட்டு.
ஃபுல் ட்ராக்கால டம்மி மட்டும் இருந்துச்சு. இவர் ஃபுல் சாங் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஷூட்டிங்கே போனோம். ஷூட்டிங் போனது இவர்கிட்ட நான் இப்போ இவ பண்ண மாட்டேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, இது 1 month பேக். சாங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஷூட்டிங் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் பிரம்மாண்டமான சாங்ஸ் எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பட்ஜெட்ல நீங்க பண்ணிருப்பீங்க? சப்போஸ் அவர் சாங் கொடுக்கல, சாங் இல்லை சார், இவர் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், அப்போவே நான் வேற மியூசிக் டைரக்டரை அப்ரோச் பண்ணி, யுவன் சங்கர் ராஜா எனக்கு பிடிக்கும், யுவன் சங்கர் ராஜாவை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட சாங் வாங்குவேன். என்ன பட்ஜெட்ல ஷூட் பண்ணிருப்பீங்க? அதுவும் அந்த சாங் என்ன இதுல வேணுமோ அதே மாதிரி பண்ணி. எவ்வளவு பட்ஜெட்? 30 lakhs தான். 30 lakhsல பண்ணி. இந்த சாங் மட்டும் கிடையாது சார், படம் டோட்டலாவே பிரம்மாண்டமா இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியான படம் தான் எல்லாமே. அப்ப ஒரு சாங்ஸ்ல ஏன் மனம் தளர்றீங்க சார்? இந்த படத்தோட கேமராமேன் பாத்தீங்கன்னா ஹி இஸ் a very good cameraman சார். கேமராமேன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் எவ்ரி பார்ட் முக்கியம். ஜஸ்ட் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வச்சு நான் படத்தை கொண்டு போக முடியாது இல்லையா சார்? மியூசிக்கும் ரொம்ப முக்கியம். மியூசிக் இப்போ நான் அக்ரிமெண்ட் பண்ணது 6 சாங் பண்ணோம் சார். ஓகே, இதுக்கு மேலே நீங்க பட்ஜெட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சொல்றீங்க, உங்ககிட்ட 6 சாங் கேட்க என்னால முடியல, அட்லீஸ்ட் 4 சாங் நீங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அது கூட பண்ண மாட்டேங்கிறாரு சார். பண்ண முடியாதுன்ட்டாரு. அசிஸ்டன்ட் பேரை போட்டு பண்ணி சார், அசிஸ்டன்ட்டுக்கு யாருமே தெரியும். அதுக்கு நான் என்ன சார் 25 lakhs அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுக்கணும்? நீங்க இந்த படத்துக்கான சாங்ஸ் அமைஞ்சாச்சு, இன்னும் 4 சாங்ஸ் பெண்டிங், 3 சாங்ஸ் பெண்டிங். எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க சார். ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஹெல்ப் பண்ணுது. எல்லா ப்ரொடியூசருமே நல்லா இருந்தால் மட்டும்தான் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஆடியோ லான்ச்சில் வந்து மட்டும் என்னோட ப்ரொடியூசர் அது பிரச்சனை இது பிரச்சனை சொல்கிறதுனால எந்த யூஸுமே இல்லை. ப்ரொடியூசருக்கு பிரச்சனை அப்படின்னா இறங்கி பண்ணணும். இந்த விஷயம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு இஷ்யூவாக போச்சு, அங்கேயே இது முடிச்சிருக்கலாம். பட் அங்கே இந்த விஷயம் முடியாமல் என்னை வந்து ஐ எம் அப்செட். இந்த மாதிரி ஆச்சுன்னா இனிமேல் தமிழில் சினிமா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அப்படி இருந்தால் கூட அது எவ்வளோ சக்ஸஸ் ஆகும், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இனிமேல் உள்ளே வருவாங்களான்னு கூட சொல்ல முடியாது. நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் சார். எனக்கு ஐ எம் ஜஸ்ட் 30 years old. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் 26 இப்போ 35 years பக்கம் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் 1.5 year தான் சாம்சிஎஸ் கிட்ட சாம்போ கிட்ட எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களே பண்ணுங்கள், நீங்கள் தான் பண்ணணும் உங்களை நம்பி. ஏன்னா அவர் பேர் வரும் நம்பி 30 lakhs வரைக்கும் நான் செலவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது, மியூசிக் நிறைய உண்மை பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி பார்த்தேன் சார். ரொம்ப கெஞ்சி நைட் ஆச்சுன்னா தூக்கம் இல்லை. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் கூட இந்த விஷயம்லாம் தெரியல இன்னும். நான் இந்த வருஷம் ஜனவரியில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எங்களுக்கு மீட்டிங் வச்சாங்க. அன்னைக்கு வரைக்கும் ஓகே நம்ம சாம்பிள் வச்சு தான் இந்த படம் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன், முடியாதுன்ட்டாரு. இப்போ எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுற ஐடியாவும் போயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. ஏன்னா ஒரு லெவலுக்கு ஐ எம் எ கிரியேட்டர் சார். நான் வந்து ஐ எம் எ கிரியேட்டர். கிரியேட்டருக்கு வந்து இந்த மாதிரி சிக்கல் வந்தால் அவங்க கூட மியூசிக்கில் ஒர்க் பண்ண முடியாது, அவங்க மியூசிக் டைரக்டர் கூட சரியா. நான் வந்து இப்போது தனுஷ் சாருக்கு ஒரு பிரச்சனையாச்சு இல்லையா? தனுஷ் சாருக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து 3 கோடி அட்வான்ஸ் கொடுத்து 16 கோடி அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே கேட்கல சார். நான் என்ன அவர் கொடுத்தேனோ அவர் கொடுத்த சாங்கை நம்பி நான் என்ன ஷூட்டிங் போனேனோ 25 lakhs நான் கொடுத்தேன். 30 lakhs செலவு, ஷூட்டிங் செலவு. எனக்கு அந்த காசு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் சார். ஐ எம் ஹாப்பி. நான் அவர் எதுவுமே எனக்கு எந்த பிரச்சனையுமே எதுவுமே இல்லை. நான் டிஃபேமோ எதுவுமே நான் பண்ணவே இல்லை. நான் என்கிட்ட என்ன ஆச்சோ அது நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். நான் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், அதை கேட்டு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, என்னாச்சுன்னு கேட்டிங்க. நான் என்ன வழி எனக்குள்ளே இருந்துச்சோ இவ்வளோ நாளாக அது உங்கள்கிட்டையும் உங்கள் ஆடியன்ஸ்கிட்டையும் நான் சொன்னேன். ஓகே, தேங்க்யூ சார். சார், சினிமாவில் சின்ன மணக்குமர்கள் ஒரு நாளைக்கு ஒரு சல்மான் கான் கூட ஆகலாம், ஷாருக் கான் கூட ஆகலாம். இந்த மாதிரி ஒரு நடிகர்களுடைய பிரச்சனைகள் சின்ன நடிகர் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இருக்கும்போது ஒரு பப்ளிக்கில் வந்து சொல்லும்போது நியாயமான விஷயங்களை பப்ளிக்கு உங்களுக்காக அப்பப்போ சினிமாவில் உள்ள சின்ன மணக்குமர்கள் தடங்கல்கள் இதெல்லாம் டெம்பரவரி தான், இது பர்மனெண்ட் வராது. சினிமா எடுக்கிறது பிரம்மாண்டம், பெரிய பிரம்மாண்டம். அதுக்கு முன்னாடி உள்ள நெருடல்கள், துன்பங்கள், துயரங்கள் இந்த மாதிரிலாம் வரும், எல்லா தொழிலையும் வரும். நான் சினிமாவில் வந்தால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி, இதில் இன்னும் நிறைய சோகதைகள் தான் நிறையா இருக்கும். வந்து போன மக்களுடைய மனக்குமரல்கள் அது என்னன்னு ஃபைனலிஸ்ட் நான் பண்ணலை. பட் விஷயத்தை கேட்டு உங்களுக்கு விஷயத்தை வச்சுருக்கேன். பல பேருடைய பிளெஸ்ஸிங் கூட
அவர் நம்புகிற எல்லாம் வந்து அவரை காப்பாற்றி அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிரியேட்டராகவோ ஒரு சரி டைரக்டர், கிரியேட்டர், ப்ரொடியூசர், ஹீரோ பல்முகம் கொண்ட ஒரு மனிதனுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாம் அல்ல அந்த இறைவன் வந்து அவரை காப்பாற்றி அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி அவரை வந்து கொண்டு வரணும். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.